நம்ம ராகவ் வந்துட்டு இப்போ அபி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகர்லி அதாவது முன்னாடி இருந்தே வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அது எல்லாமே சாத்தியமாச்சா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து இப்போ இன்னும் டைம் இருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம அபி கிட்ட ஒரு சில விஷயத்தை பற்றி வந்து ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஏற்கனவே நிறைய கிஃப்ட்ஸை வந்து டெய்லி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அது எதையுமே வந்து நம்ம அபி பிரித்து பார்க்கறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் வந்து இப்போ வந்து மனசுடைஞ்சு போயிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிஃப்ட்டையும் வந்து பார்த்து என்ன அபி இது இந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கலையா உள்ள பாம்பு ஏதாச்சும் இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓ அப்படியா, அப்போ நீங்களே அந்த கிஃப்ட்டை பிரிச்சு பாருங்க, எனக்கு ஒன்றும் வந்து தேவை கிடையாது அப்படின்ற வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வந்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு 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 வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அதே சமயம் வந்து இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள், அதாவது இங்க வந்து சரி ஓகே நம்ம வேற என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது, சைலண்டா வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்றாங்க. ஒரு பக்கம் அபி கிட்ட வந்து இந்த ஆட் ஷூட்டிங் பற்றியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அபி இருந்துட்டு நான் வந்து இந்த ஆட்ல வந்து நடிக்கல, நீங்க மட்டும் நடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நான் வந்து வேற யாராச்சும் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க அப்படி இருந்துட்டு, ஓ நான் வந்து அவ்வளோ உங்களை சீக்கிரமா விட்டுருவேன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா, நான் தான் வந்து இந்த ஆட்ல நடிப்பேன் அப்படின்ற வந்து சொல்லி அவங்களும் கான்ஃபிடென்ட்டோட இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் நீ எல்லாம் இப்படிலாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி, அதுக்காக தான் வந்து நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். உன்னை விட்டுட்டு வந்து நான் வேற ஆள் கூட ஆட் ஷூட்டிங் நடிக்கிறதா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஆட் ஷூட்டிங்ல உனக்கு வந்து நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்ற வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது ரொம்பவே வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த ஆட் ஷூட்டிங் மட்டும் நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்திருப்பாங்க. ஆனா அதுல தான் மிகப்பெரிய ஒரு குழப்பமே வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம அபியை வந்து இங்க வரவிடாம தடுக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து இப்போ உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லாவண்யா வந்துட்டு சும்மா விட போறது கிடையாது. எங்க வந்து ராகவ் வந்துட்டு அபி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.